മോളെ കടം വാങ്ങിയാണ് അച്ഛൻ ഈ കടം മേടിച്ചത്. വീണ്ടും ആ ചിന്നച്ചാമി പെരിയച്ചാമി കയ്യിലെ മാത്രമേ കടം കൊടുക്കരുത്. എന്താ എന്താ ഇത് പിടിച്ചോ. നീ വീട്ടിലോട്ട് പോയിക്കോ. ഇവിടെ അടുത്ത് വിൽ വിദ്വാൻ വിക്രം ബാർ വീടുണ്ട്. അവരെ കണ്ടിട്ട് ഞാൻ വരാം. ஏண்டா புண்ணாக்கு போய் தோல் மேல வச்சுட்டு ஏண்டா மாடு மாதிரி கத்துற? வெயிட் தாங்க முடியல, நீ கொஞ்ச நேரம் சும்மா தூக்கி ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கை வலிக்குதா உனக்கு? டேய் அந்த மலையில குட்டி வருது. டேய் அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால அது யாருங்கறத இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். கேரளா குட்டி நில்லு. என் பேர் கேரளா குட்டி இல்ல, சுந்தரி குட்டி. ரொம்ப நல்ல பேரு. இதை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, என்னதானே சொன்னேன்? தொடப்ப கட்ட பிஞ்சிரும். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? பாவம் சின்ன பையன் தெரியாம கேட்டான். நீங்க என்னதானே விரும்புறீங்க? தொடப்ப கட்ட பிஞ்சிரும். ரொம்ப சிரிக்காத, ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய வெயிட்டான புண்ணாக்கு பைய தொடப்ப கட்ட மேல வச்சா தொடப்ப கட்ட பிஞ்சிராது. அவங்க பிஞ்சிரும் சொன்னது தொடப்ப கட்டையடா. அப்ப என்ன இல்ல? என்ன இல்ல. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் 10 நாள்ல நம்ம ஊருக்கு எலெக்ஷன் வரப்போகுது. வச்சுதானே ஆகணும். எங்கடா உங்களை காணவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேளை வந்துட்டீங்க. நாம பேசினபடி 2 லட்சம் ரூபாய் பணம் இந்த பொட்டியில இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த ஊரும் எனக்கு தான் ஓட்டு போடணும். புரிஞ்சுதா? நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க, போயிட்டு வாங்க. நாலாவது வேட்பாளரும் பொட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதோட நம்ம கைக்கு 8 லட்சம் ரூபாய் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ பாரு, இந்த பணத்தையாவது ஊர் நன்மைக்கு பயன்படுத்துங்க. உங்க சின்ன வீட்டுக்கு பெரிய வீடு கட்டி கொடுத்துட போறீங்க. ஏன்னா இப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கிற? முதல்ல அழுகை நிறுத்து. வீட்டுல இருந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னம்மா பையன் அழுகுறான்? சின்னசாமி, என் குழந்தை அழுது அடம் பிடிக்குது. குழந்தை கொஞ்சம் பாத்துக்கிறியா? கடைக்கு போயிட்டு வரேன். அதனால என்ன, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பையன் பேர் என்ன? மணி. தான் அலறான், நீங்க போங்க. சரிப்பா. ஏய் அழகுறா, இந்த பார் எடுத்துக்க சாக்லேட். வேணாமா? இந்த பார் பிஸ்கெட்டு. இன்னும் எது கொடுத்தாலும் வேணான்ற. என்ன கேட்டா வாய் அடைப்பான். ஏன் சின்னசாமி, எப்படி என் பையன் அழுகை நிறுத்தினா? அடம் பிடிப்பானே. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பையன் அழுகையை நிறுத்திட்டான். அப்படி என்ன கேள்வி கேட்ட? புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டேன். பையன் யோசிச்சுட்டே இருக்கான். குழந்தைகிட்ட கேட்கிற கேள்வியா இது? வாடா போமா. இந்த காலத்துல பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு தான் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுது. ஏமா புளியராஜா கேஸ் வேணுமாமா? உங்க அப்பா மில்லிராஜா கிட்ட கேட்டு சொல்றேன், வா. சரிமா. அம்மா ஐயோ. என்ன காலங்காத்தால தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க? என்ன வலி வலிக்குது? டே பேராண்டிகளா, தாத்தா இங்க வாங்கப்பா. இதோ வர. கொஞ்சம் கால புடிங்கப்பா, வலிக்குது. சரி டேய், இதுல கூட சண்டை. அதான் 2 கால் இருக்குதா, ஆளுக்கு ஒண்ணு புடிச்சு தொலைங்கடா. கரெக்ட். இந்த கால் என்னது? வலது கால் என்னது? இடது கால் என்னது? வலது கால் என்னுடையது. டேய் இப்படியே சொல்லி ஆளுக்கு ஒரு காலை தூக்கிட்டு போய் சூப் வச்சு குடிச்சிட போறீங்கடா. டேய் இனிமே தாத்தா காலை பிடிக்க சொன்னா நான் இடது காலை தான் பிடிப்பேன். இப்ப சொன்னியே இதான் கரெக்ட். நான் வலது காலை தான் பிடிப்பேன். அடாடா, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? பேரனுங்க 2 பேரும் பங்கு போட்டு பாசத்தை புழிறீங்கடா. உனக்கு ஒரு 3வது பேர் வந்தா எந்த காலை பிடிக்க சொல்றீங்க? நம்ம ஊர்ல எலெக்ஷன் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. நாளைக்கு தான் ஓட்டு எண்ணிக்கை. ஒட்டு மொத்தம் ஊரு உங்களுக்கு தான் ஓட்டு போடும்னு சொல்லி இந்த தொகுதியில போட்டி போடுற 4 வேட்பாளர் இருந்தோம். ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தருக்கு இருந்து தலா 2 லட்சம் பொய் சொல்லி வாங்கியிருக்கோம். இந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு நம்ம ஊர் குறை பூரா தீர்த்தணும். அவங்களை ஏமாத்தி பணம் வாங்கினது யாருக்கு தெரியக்கூடாது. இது வரைக்கும் நாம கட்டுக்கோப்பா இருந்துட்டோம். ஓட்டு எண்ணிக்கை முடியற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா இந்த சின்னசாமி பெரியசாமிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இதுல நாம உறுதியா இருக்கணும். ஆமா, ஒட்டியும் கிட்ட தான் இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கும்ல. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். இன்னும் 1 நாள் தான் இருக்கு. அது எங்கிட்டே இருக்கட்டுமே. எங்கிட்ட இருந்து எதுவுமே லீக் அவுட் ஆகாது.
ஐயோ வேண்டாம் விடுங்க. சரி வச்சுக்கலாம் பரவாயில்ல. பாட்டி சூட்டு வலிக்கு இதான் சரியான வைத்தியம். அந்த காலத்துல வயிற்று வலினா வழக்கணை தான் தடவும். அரை மணி நேரம் ஆசையாம படுத்துறது எல்லாம் சரியா போயிடும். 6 மணி நேரம் ஒரே இடத்துல என்னால படுக்க முடியாது பாட்டி. அப்படி யாருடிவா வயசு பொண்ணு அரை மணி நேரம் ஆசையாம படுத்துக்க முடியாதா? சைக்கிள் த்ரூ புடிச்சா என்ன போடுவாங்க, பைக் த்ரூ புடிச்சா என்ன போடுவாங்க? இங்க என்ன பிரச்சனை? வயிற்று வலின்னு சொன்னா அதான் என்ன தடவி விட்டுட்டு இருக்கேன். ஏண்டா 2 வயசு பொண்ணுங்க இருக்கும், இங்க உனக்கு என்ன வேலை? போ. நான் அதான் யோசிச்சேன். நீ போயிரு, நான் பாத்துக்கிறேன். போடாங்கறல்ல எனக்கு கூட போடா, மேல வலிக்கு. வலிக்கு போடா. தாத்தா நீ மகராசனா இரியா. ஏ அந்த காலையே இவ்வளவு நேரம் புடிச்சிட்டு இருப்பா, இந்த காலை கொஞ்சம் புடிச்சு விடுப்பா. அது அவன் காலு, நான் தொட மாட்டேன். அவன் காலு இல்லடா, இது ஏன் காலு. 1000 சொல்லுங்க. இடது கால் தான் என்னது, வலது காலு அவனது. இது என்னவோ தமிழ்நாடு, அது கர்நாடகா மாதிரி சொல்ற. அடம் பிடிக்காம புடிச்சு விடுறா. அவன் காலு என்கிட்ட வருது, கவனிச்சு. காலை ஒடிச்சானே, காலை ஒடிச்சானே, படுவாய் காலை ஒடிச்சானே. இது ஏன் காலாச்சே? ஏன் காலை உடைச்சானா இவன்? ஏய் அது ஏன் கால்ரா? 1000 சொல்லு. வலது கால் என்னுடைய காலு, அதை உடைச்சா இவன். அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றேன். நீ என்னடா பண்ண போற? நான் உடைக்கிறேன். மழுக்கு. ஐயோ அப்பா. டேய் அவன் காலு இவன் காலு என் காலை ஒடிச்சிங்கடா. ஆமா அம்மா, வண்டியில வரும்பொழுதே இந்த வலி வலிக்குதே. தரையில காலை ஊனி எப்படித்தான் நடக்க போறனோ தெரியலையே. டாக்டர், இனிமே இவருக்கு இந்த வீல் சேர் தானா? எழுந்து நடக்கவே முடியாதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முட்டி எலும்புதான் தேங்காய் உடைஞ்ச மாதிரி 2ஆ உடைஞ்சிருக்கு. நடந்தா 4ஆ உடையும். நான் சேர்த்து வச்சு கட்டியிருக்கேன். சீக்கிரமே குணமாயிரும். இத வச்சு நடந்து பழக சொல்லுங்க, நான் வரேங்க. பாத்தியாடி, பேரன்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அவனுங்க ஊன்றுகோலையும் சக்கர வண்டியும் குடுத்துட்டு போயிருக்கானுங்க. அவனுங்களை ஏன் கால அமுக்க சொன்னீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அமுக்கி விட மாட்டேனா? நல்ல வேலை கால அமுக்க சொன்னீங்க. இதே கழுத்து அமுக்க சொல்லியிருந்தீங்க. ஆமா தலைவா, உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சதால உங்க தொண்டை உங்க கையாலதான் ஆபரேஷன் பண்ணீங்கன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறான் தலைவா. அவன் தான் உண்மை தொண்டன். அடுத்து நம்ம சிங்கப்பட்டி ஓட்டு தானே என்ன போறாங்க? இந்த பொட்டியத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிங்கம்பட்டி ஓட்டு மட்டும் எண்ணி முடியட்டும். உங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் டெபாசிட் கிடைக்காது. என்ன தம்பி சொல்றீங்க? உங்ககிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் எங்க ஊர்க்காரங்க வாங்கிருக்காங்களா இல்லையா? ஆமா. உங்க 3 பேர்கிட்டயும் தலா 2 லட்சம் வாங்கிருக்காங்களா? ஆமா. ஆக ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர்கிட்ட மொத்தமா 8 லட்சம் ரூபாய் எங்க ஊர்க்காரங்க ஏப்ப விட்டுருக்காங்க. இந்த ஊர் முழுக்க ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு அல்வா கொடுத்தாங்க. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊர் பெருசு ஒண்ணு 1000 ரூபாய் நோட்டா செலவு பண்ணிட்டு இருந்துச்சு. அத கப்புன்னு புடிச்சு கேட்டா விஷயம் தெரிஞ்சிச்சு. நீங்க 1000 ரூபாய் நோட்டா கொடுத்தீங்களா? அரசியல்வாதிகளுக்கே ஆப்பா. நாங்கெல்லாம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த நாடே தாங்காது. அதுக்கப்புறம் சிங்கம்பட்டி ஊரே வந்து அசிங்கம்பட்டி ஆயிரும். ஆமா தம்பி, உன் பேர் என்ன? என் பேரு சின்னசாமி. என் பேரு பெரியசாமி. சாமி மாதிரி வந்து உண்மையை சொன்னீங்க. நாங்கெல்லாம் அரசியல்வாதிகள். எலெக்ஷன் நேரத்துல மட்டும் அடிச்சுப்போம். மத்தபடி ஊரை அடிச்சு உலகில போடுற விஷயத்துல ஒற்றுமையா தார்ப்போங்கிற நினைப்போம். வாங்க நம்மளோட இன்றைய கடமை இது போதும். சும்மா சும்மா தலையில அடிக்காதயா. ஏற்கனவே எனக்கு தலைவலி. நெஞ்சில் அடிக்காதயா. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. வேற எங்கவே உன்னை அடிக்கிறது? அடிக்கணும்னு ஆசை இருந்தா பக்கத்துல இருந்து ஆரோக்கியமா கண்ணாடி மாட்டி நிக்கிறான். அவரை அடிச்சுன்னு இருக்கு. என்ன அதே ஐக்கிரமா இருக்குது? யோ எதா இருந்தாலும் வருஷத்தை அடிக்காதயா. ஏண்டா எவ்வளவு கொழுப்புடா உங்களுக்கு?
நாங்க செய்யற வேலையை நீங்க செய்றீங்களா? அப்புறம் அரசியல்வாதி எங்களுக்கு என்னடா மரியாதை? 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில டெபாசிட் இல்லாம தோத்து போனது இதான் முதல் தடவை. பெரிய கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களடா. ஏய், நிறுத்துங்களா? ஏய்யா, 7,95,000 ரூபாய் தான் இந்த பொட்டியில இருக்கு. மீதி 5,000 சுட்டிட்டீங்களா? ஐயா, அடிக்கிறது நிறுத்த சொல்லிட்டீங்க. எங்களெல்லாம் கொஞ்சம் அவுத்தோட சொல்லுங்க ஐயா. ஓடி போயிட்டேன்னா ஐயா வட்டிக்கு பணம் வாங்கி 5,000 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு எங்கிட்ட தானே வருவேன். ஏங்க, உங்களுக்கு இந்த விஷயத்தை யாருங்க சொன்னது? சின்னசாமி பெரியசாமி தான் சொன்னாங்க. அவங்க மட்டும் சொல்லலனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். சின்னசாமி பெரிய சாமியா? அவங்க கிட்ட சொன்னது யாரியா? நமக்குள்ள யார் அந்த கருப்பாடு? அந்த கருப்பாடு நான் கொடுத்த 1000 ரூபாய் நோட்டை ஜாலியா செலவு பண்றத அவங்க பாத்துக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்துண்டா? இதோட விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இனிமேதான்டா உங்களுக்கு இருக்கு. ஏய், நம்ம திம்ஸ் ஈஸ்வரியை தள்ளிட்டு வந்துட்டியாடா? அட பாவி, ஸ்கூல்ல படிக்கும் போதே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப உங்களுக்குள்ளேயே லவ் ஆகி ஓட்டிட்டு வந்து. என்ன டாக்டர், எங்க எல்லாரையும் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டீங்க? என்னய்யா, இந்த ஊர்ல தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, என்னால மட்டும் எப்படி வைத்தியம் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம என்ன இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு மாத்திட்டாங்க. இனிமே இந்த ஊருக்கு ஆஸ்பத்திரியும் கிடையாது, எந்த டாக்டரும் வர மாட்டாங்க. டாக்டர் அப்ப எங்கது? அதோ கதிதான். எல்லாம் உங்க ஊர்க்காரங்களால வந்தது. இப்படியே பஸ்ஸ புடிச்சு டவுன்ல உள்ள பெரிய ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிக்க. ஐயா, இந்த ஊர்ல உங்க பேரனுங்க எத்தனையோ சேட்டை பண்ணிருக்காங்க. அது எல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கல. இப்ப தண்ணி வரல, கரண்ட் வரல, அத்தியாவசிய பொருள் வரதில்ல. இப்ப ஆஸ்பத்திரி எடுத்து முடிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க பேரனுங்க தான். அதனால நாங்கெல்லாம் உயிர் வாழ்றதே பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. தயவு செஞ்சு உங்க பேரங்களை இந்த ஊர் விட்டே போக சொல்லிருங்க. அப்பதான் நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியுங்க. இதுவே வேற ஆளா இருந்தா அடிச்சு அனுப்பிச்சிருப்போம். உங்க பேரங்கிறதுனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அவங்க 2 பேரையும் ஊரை விட்டு அனுப்பிச்சிருங்க. ஆத்தி, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் பேர பிள்ளைங்க பச்சை குழந்தைங்க மாதிரி. அவங்க வேற ஊருக்கு போய் கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்தா மரியாதையை உள்ள போ, இல்ல உன்னையும் ஊரை விட்டு அனுப்பிடுவேன். அவனுங்க ஏன் பேரனுங்கடி, எங்க போனாலும் பொழைச்சுக்குவானுங்க. இந்த ஊரை விட்டு போனாதான் வெளி உலகம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்குவானுங்க. நீ உள்ள போ. நீ உள்ள வா, பேசிக்கிறேன். இத பாருங்கய்யா, நாளை காலையில என் பேரனுங்க இந்த ஊரை விட்டு போயிருவானுங்க. போதுமா? போங்கய்யா. ரொம்ப நன்றி. நீங்க சொல்லித்தானே நாங்க உண்மையா பேசணும். இப்ப நீங்களே எங்களை ஊரை விட்டு போக சொன்னா எப்படிங்கிற? என்ன என்னடா பண்ண சொல்றீங்க? எங்க உண்மையை பேசுறது, எங்க பேசக்கூடாதுன்னு ஒரு வரமுறையே கிடையாதா? உங்களால ஒட்டுமொத்த ஊருமே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருன்னு வாசல்ல வந்து புலம்புறானுங்களா? இந்த ஊரை விட்டு போனாதான் இந்த ஊரும் நிம்மதியா இருக்கும், உங்களுக்கும் புத்தி வரும். எல்லாம் உங்க நன்மைக்கு தாண்டா சொல்றேன், அவ்வளவுதான். ஆவக்கா ஊரா வச்சிருக்கேன், மறந்துடாம எடுத்து தின்னுங்க. வாரம் எழுந்து வச்சு குளிச்சிருங்க. டேய், இங்க முழிக்கிற மாதிரி பட்டணத்துல போய் முழிச்சுங்க, உங்களுக்கு தெரியாமலே ஜட்டி பண்ணின்னு ஊறி விடுவானுங்க. அதே எனக்கு கூட ஒரு தடவை அப்படித்தான் உருவிட்டாங்க. தெரியும். இவன் வேற கரெக்ட் டைம் வந்து சேர்ந்துட்டான். நிறுத்தியா? தயங்காம போங்க தம்பி, உங்க செலவுக்கு மாசம் மாசம் ஊர்ல இருந்து பணம் அனுப்பி வைக்கிறோம். பாத்தியாரா நம்ம நிலைமைய? காந்தி மாதிரி இருந்து இந்த ஊருக்கு நல்லது பண்ணலாம்னு நினைச்சோம். நம்மள கோட்சேவாக்கி ஊரை விட்டே துரத்துறாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? போங்க தம்பி, வரணுங்கிற அவசியம் இல்ல. அப்பா, சின்ன சாமியும் பெரிய சாமியும் இங்க இருந்து போயிட்டானுங்க. நம்மளுக்கு பிடிச்ச இந்த பீடையே ஒழிஞ்சுது. இனிமே நம்ம ரவுண்டு கட்டி லஞ்சம் வாங்கலாம். கூலிங் கிளாஸ் தான் போட்டு ஸ்டைலா உட்கார மட்டும் தெரியுது. சீட் நம்பர் பார்த்து உட்கார மாட்டியா? இது நாங்க புக் பண்ண சீட்டியா? உன் சீட்ல போய் உட்காரு. மன்னிக்கணும், என்னால சீட் நம்பர் எல்லாம் பார்க்க முடியாது. வேணா நீங்க கொஞ்சம் என் கையை பிடிச்சி என் சீட்ல நான் உட்கார வைக்கலா? யார் அது? மன்னிச்சுங்கம்மா, மன்னிச்சுங்க. ஐயோ, கண்ணு தெரியாதா?
சாரிப்பா, அவன் தெரியாம பேசிட்டான். நீ இங்கேயே உட்காந்துக்க, நாங்க வேணா இங்க உட்காந்துக்கிறோம். சரி சரி. பிஸ்கட் எடுத்துங்க சார். தேங்க்யூ சார், நீங்களே எடுத்துக்கங்க. டேய் ஒண்ணு போதும்டா. ஓகே. டேய் இந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷன்டா. நாம அவர் திட்டி கூட பிஸ்கட் கொடுக்குற பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடல? இந்த கண்ணு தெரியாத கபோதி தூக்கம் வரும்போது மட்டும்தான் சார் இந்த பிஸ்கட்டை சாப்பிடுவான். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் பிஸ்கட்டை சாப்பிட்டால் உங்கள் கண்கள் தானாய் மூடிக்கொள்ளும். கலகல கலவண்ண டங்கு டங்கு. தாத்தா அப்பவே சொன்னாரு உஷாரா இருக்குடான்னு. பார்வை இல்லாதவன் பரதாப்பட்டுமே. இப்ப பாரு, எல்லாத்தையும் உருட்டு அம்மோன்னு விட்டான். டேய் உன்னை எவனா 2 பிஸ்கட் சாப்பிட சொன்னது? உன்னை ஒரு பிஸ்கட் தானே சாப்பிட சொன்னேன். பசி. ஆமா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறான்? பசிக்குதே. தெரியலையே. நம்ம 2 பேத்தையும் பிச்சைக்காரனா ஆக்கிட்டாங்க. ஆமா, நம்ம என்ன ஊர்ல இருக்கோம்? சென்னையில தான் இருக்கும். அப்படியா? ஏன்டா தனிமாட்டு பசங்களா? காலும் கையும் நல்லா தானடா இருக்கு. உழைச்சி பிள்ளைங்களாண்டா தண்டா பசங்களா. என்னடா இது அநியாயமா இருக்கு? ஒருத்தன் கேட்காம காசு கொடுத்துட்டு போறான், ஒருத்தன் என்னடானா எதுவுமே கொடுக்காம திட்டிட்டு போறான். என்ன இது? சாரி விநாயகா, லேட் ஆயிடுச்சு. உனக்கு நாளைக்கு வந்து பூஜை பண்ணிக்கிறேன். இன்னைக்கும் கலெக்ஷன் 7 ரூபாய் தானா? என்ன ஆயிரு கலெக்ஷன் இன்னைக்கு, அர்ச்சனை நாளைக்கா? பிள்ளையாருக்கு அல்வாவா? என்ன பண்ண சொல்றேன்? 3 கோவில்ல பூஜை பண்ணிட்டு அப்புறமா தான் இங்க வர முடியாது. அதனால தானே நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இது வழக்கமா நடக்கிறது தான். பிள்ளையார் ஒண்ணு கோச்சுக்க மாட்டார். வழக்கமா நடக்கிறதா? உங்களால முடியலன்னா வேற ஒருத்தர் ஒப்படைக்க வேண்டியதானே? யாரும் வரமாட்டா. ஏன்? இன்னும் 1 மாசத்துல இந்த ரோடு ஹைவே ஆக போறது. எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்ல இந்த கோவில் அடிச்சிடுவா. 1 மாசத்துல இடிக்க போற கோயில் தானே? அப்ப நாங்களே பராமரிச்சு போறோம். என்னடா சொல்றேன்? இன்னில இருந்து இந்த கோவிலை நீங்களே பாத்துக்கோங்க. 7 ரூபாய் கொடு. இந்தாங்க. போ. டேய் அண்ணா, இந்த 7 ரூபாய் ஃபைனான்ஸ் வச்சு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியோ பிள்ளையார் புண்ணியத்துல பேண்ட் ஷர்ட் கிடைச்சது. எப்படியாவது சிட்டியில வாழ்ந்துட்டு தான் ஆகணும். ஒரு சிங்கிள் டீ 2 கிளாஸ்ல தனித்தனியா கொடுங்க. போலி டாக்டர் கைது, 7 நிமிடத்தில் 7 லட்சம் அபேஸ். போலி சாமியார் கைது, 10 நிமிஷத்தில் 10 பெண்களுடன் ஜல்சா, 10 ஆண்டு ஜெயில். என்னடா இது? நம்ம கிராமத்தை சுத்தி சுத்தி வந்துட்டோம். இங்க என்னடா என்னென்னமோ நடக்குது. ஒரு விதத்துல நம்ம ஊர் ஜனங்க நம்மள ஊரை விட்டு துரத்துறது ரொம்ப நல்லதா போச்சு. அது இல்லன்னு நம்ம நாட்டுல கல்யாணம் ஆனவன், கல்யாணம் ஆகாதவன், காதலிக்கிறவன் எல்லாம் லூசா தான் திரியுறாங்க. ஆமாண்டா, இன்னொரு கூட்டம் கோயில் ஜோசியம் குறி சொல்றது அதுக்கு இதுன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். நாமளும் கூட்டத்தோட கூடமா சேர்ந்து வச்சுக்கோ, கூடிய சீக்கிரத்துல பெரிய லெவல்ல செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்ற? பெரிய லெவல்ல செட்டில் ஆகுறது இருக்கட்டும், நம்ம தாத்தா பாட்டி நம்மள எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்தாங்க. நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுறது. டேய், தாத்தா பாட்டி மட்டும் என்ன பண்றாங்க? தாத்தா பாட்டிக்கு தெரியாம தண்ணி அடிக்காது, பாட்டி தாத்தாக்கு தெரியாம அடமான பிசினஸ் பண்றாங்க. நாம பண்ண என்ன தப்பு? இத பாரு, காலையில கோயில்ல ஐயர் வேஷம் போடுறோம், மத்தியானத்துல போலி டாக்டர், சாயங்காலத்துல ஸ்மோக் எஃபெக்ட்ல நம்பூதிரி வேஷம். என்ன சொல்ற? ஓகே. பேட்டைக்குத்தான் சைதாப்பேட்டை ஃபேமஸ், அத கேட்டு நீங்க மெட்டு போடு தாமஸ். பேட்டைக்குத்தான் சைதாப்பேட்டை ஃபேமஸ், அத கேட்டு நீங்க மெட்டு போடு தாமஸ். சந்தோஷமான சேட்டைகள் 100 தினமும் செய்கிறோம். ஒத்து நீ பாரு, சேட்டைகளை இல்லை என்ன வாக்க போடுடா. டேய், உன் முடிய வெற்றியோ இல்லையோ, டெய்லி செடியை மட்டும் வெட்டிட்டு இருக்கடா. ஏண்டா, நம்ம தான் இவ்வளவு பேர் வீட்டை வாடகை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, ஏதாவது தோட்டக்காரன் சொன்னா அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு போறான். உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அங்கதான் மூளை யூஸ் பண்ணும். ஒரு தோட்டக்காரனை வேலைக்கு வச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பண்ற ஃப்ராட் தனத்துல அவன் தெரிஞ்சுக்குவான். அப்புறம் நம்மள பிளாக்மெயில் பண்ணுவான்ல.
ஓ நீ அப்படி வரியா? டேய் நம்ம பட்டணத்துக்கு வந்து இப்பேற்பட்ட பிரார்த்தனை பண்ணதாலதான் இப்படிப்பட்ட வீட்டுக்கு வாடகை கொடுத்து வசதியா வாழ்ந்துட்டு இருக்க முடியுது. அதை நினைச்சுக்க ஃபர்ஸ்ட். நம்ம ஊர்ல உண்மையே பேசி தெரிஞ்சப்போ எத்தனை பேர் அவஸ்தைப்பட்டிருப்பான்னு இப்பதானா புரியுது. டேய் சின்னசாமி, நமக்கு வர வருமானத்தை அந்த ஊருக்கு பயன்படுற மாதிரி அப்பப்ப பணம் அமைச்சிட்டே இருக்காண்டா. ஆனா ஒண்ணு, நம்ம பிரார்த்தனை பண்ணி தான் இந்த பணத்தை அனுப்பிச்சு வைக்கிறோன்ற விஷயம் அந்த ஊருக்காரங்களுக்கு எந்த காலத்தை கூட தெரியக்கூடாதா? நம்ம ஒரு ஜென்டில்மேன் விஷயத்தை அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். இதுக்காக நம்ம எத்தனை தடவை ஜென்டில்மேன் படம் பார்த்திருப்போம். கரெக்ட். எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. அடி பாவீங்களா, வர வர பொண்ணு கூட பிட் பாக்கெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னைக்கு இது போதும். பின்னாடி அடிச்சு பின்னாடியே வைக்கிறடா. இருடி, நானும் பின்னாடியே வைக்கிறேன். யார் நீ? எதுக்கே கை பிடிச்ச? நீ பிட் பாக்கெட் அடிச்சத பார்த்தேன், அதனால தான் கை வச்சேன். அச்சச்சோ, பாத்துட்டியா? சொல்லிடாதப்பா. என்ன அடிச்சியோ அத பாதி விட்டுடு. சொல்ல மாட்டேன். போச்சுடா. என்ன மாதிரி நீ ஃப்ராடா? பாதி எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப முழுசா கொடு. கொடுக்கலனா அந்த ஆள்கிட்ட சொல்லு. போய் சொல்லு. சொல்லிக்கோ. என்ன இப்படி பேசுற? உனக்கு பயமே இல்லையா? இல்ல. சரி பாதிமானா ஒரு கால் வாசி கூட ப்ளீஸ். அது கூட தர மாட்டேன். நீ வேணா சொல்லிக்க. நீ செலவுக்கு 2 ரூபாய் கேட்கலாமா? சீப்பாட்டு வா. ஏண்டி பிட் பாக்கெட் அடிச்சதும் இல்லாம இதுல தென்னாட்டுல வர பேசுறியா? இப்ப கொடுக்க போறியா இல்லையா? பிட் பாக்கெட் அடிச்சனா? இது ஏன் பணம், நான் தர மாட்டேன். உன் பணமா? ஆமா, அவர் வேற யாரும் இல்ல, எங்க அப்பா. அப்பாவா? அடி பாவி, அப்பா கிட்ட பிட் பாக்கெட்டா? பெரிய கேடியா இருப்பா போல இருக்க நீ. இல்ல, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. செலவுக்கு பணம் கிட்ட எந்த அப்பனும் குடுக்கறதானே முறை. ஆமா, அதானே கரெக்ட். இவர் தர மாட்டேன்னு சொன்னாரு, அதான் பிட் பாக்கெட் அடிச்சேன். நியாயம் தாங்க. ஒரு ஃப்ராடோட மனசு ஒரு ஃப்ராடுக்கு தான் தெரியும். கரெக்டா சொன்னீங்க. இவ்வளவு சீக்கிரம் கூட செட் ஆயிட்டீங்க. இதெல்லாம் வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போலாமா? எங்க? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய வீடு உங்களுதா? ஆமா. அப்ப உங்க அப்பா நிறைய பணம் வச்சிருப்பார் போல இருக்கு. ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல. அப்ப வாங்க. சின்னசாமி பெரிய சாமி கொல்லாம விட மாட்டேன்டா. ஊர்ல விசாரிச்சேன், உங்களை ஊரை விட்டே விரட்டிட்டாங்களா? என் வாழ்க்கையில மிகப்பெரிய களங்கத்தை உண்டாக்குன உங்க 2 பேரை பழிவாகாம விட மாட்டேன்டா. ஒரு நிமிஷம். நான் பண்ண இந்த காரியம் உங்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்துக்கலாம். ஆனா அது இல்லங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த காரியத்தை நான் பண்ணேன். என்ன நல்ல விஷயத்துக்கு? இல்லங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளி அதுவும் என்ன மாதிரி மன்மதனா இருந்து பக்கத்துல இருக்கிற கன்னி பொண்ணு கட்டி பிடிச்சா இந்த வீட்டுல இருக்கிற பெருசுங்களுக்குலாம், அதாவது உங்க அப்பா உங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் தீர்க்க ஆயுசம் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல எழுதிருக்குங்க. ஓ, சாஸ்திரத்துல சொல்லிருக்கா? அந்த நல்ல எண்ணத்தை தான் அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணேங்க. ஐயோ சாரிங்க, வாங்க மேல போலாம். பரவாயில்லைங்க, இது மாதிரி பல விஷயம் எனக்கு தெரியுங்க. ஏங்க வேற ஏதாவது கன்னி பொண்ணுங்க இந்த வீட்டுல இருக்காங்களா? இல்ல ஆயுச பலப்படுத்த. அப்படி யாரும் இல்ல. ஐயோ, எங்க போறீங்க? என்ன உள்ள துப்பாக்கி சண்டை நடக்குது? ஐயோ, அது எங்க அண்ணன் தான். டென்ஷன் ஆனா 2 பொம்மைகளை வச்சு சுட்டுட்டு இருப்பாரு. இது வழக்கமா நடக்கிறதா. வாங்க. அப்படியா? அப்ப உங்க அண்ணன் லூசுன்னு சொல்லுங்க. எங்க இருந்தாலும் உங்களை விட மாட்டேன்டா. வாங்க. இதுக்கே பயந்தா எப்படி? குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. ஏங்க எதுக்கு பெட்ரூம்க்கு கூட்டு வந்தீங்க? விஷயம் இருக்கு. ஹாய், நான் வீட்டுல இல்லங்கிற தைரியத்துல எங்க அம்மா சாவி வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க. இமீடியட்டா எனக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி வேணும். எதுக்கு? ஒண்ணும் இல்ல, இந்த பீரோ நிறைய எங்க அப்பா பணம் வச்சிருக்காரு. எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் எடுத்து செலவழிக்கதா. பணம் மட்டும் தான் வச்சிருக்காரா? இல்லையே, நகைலாம் கூட இருக்கு. நகைலாம் கூட வச்சிருக்காரா? ஏழு குண்டல வா. நீங்க பாண்டி பஜார்ல ஒரு டூப்ளிகேட் சாவி ஒன்னு பண்ணிட்டு வாங்களே. இதுக்கு எதுக்கு பாண்டி பஜார்? பாக்கெட்ல இருக்கு பாண்டி பஜார். அக்கா, இது என்னது? பிரியங்கா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இன்னொரு லூஸ் வருது. ஆமா, தம்பி யாரு? பாண்டி பஜார். பாண்டி பஜாரா? இல்லம்மா, பாண்டி பஜார்ல இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காருமா. ஓ, நல்லதா போச்சு. என் பொண்ணுக்கு உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. சம்பளம் எதுவும் வேண்டாம், பாக்கெட் மணி கொடுத்தா போதும். இவங்களுக்கு பாக்கெட் மணியா? சரிங்க. தம்பி, பக்த கொடிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோகத்தை டேப் ரெக்கார்ட்ல கரெக்டா டேப் பண்ணி வச்சிட்டியா? ஐயர் முணுமுணுத்தால மந்திரம் தான் நினைப்பாங்க. மக்கர் பண்ணிட போதுரா. இத கையில பிடிச்ச ஆட்டு.
ஓம் கணானாம் த்வா கணபதிகம் பவாமஹே கவிம் கவேன உபவஸ்திரவஸ்திரம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதே ஆனஸ்யன்வன்னோதிவ சீரசாதனம் ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி. ஆஹா, பிஸ்கெட் பார்ட்டி தான். இப்ப இவன் திருடன் மாட்டி விட்டா நம்மள மாட்டி விட்டுவானே, பெரிய சிக்கலாயிரும். என்கிட்ட திருடுனவன் என் கை கெட்ட தூரத்துல இருந்தோம் பிடிக்க முடியலையே. விநாயகா, இது ஓ சேட்டையா? ஐயரே, கண்டுக்காத. மீறி சத்தம் கித்தம் போட்ட காலி பண்ணிடுவேன். நான் தொழில் தர்மத்தை மதிக்கிறேன். நான் பேக் அடிச்சதை நீ பார்த்ததுனால இந்த கமிஷன் 10 ரூபா. அட கேடி, கத்தியும் காட்டி நீ கமிஷனா கொடுத்துட்டு போற. எல்லாம் உன் நேரம். பிள்ளையாரப்பா, 10 வருஷமா நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேனே, அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? என் வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும் தானே அதை செய்யறேன். எனக்கு எப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போற? மகளே, உன்னுடைய குறைகள் நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் பக்கத்து தெருவில் இருக்கும் டாக்டர் பஞ்சபுதம் அவர்கள் நீ சந்தித்தால் உன்னுடைய குறைகள் நிறைவேற்றப்படும். ஆமாம், உடனே செய். ஐயரே, நீங்களா இப்ப பேசுனீங்க? இல்லையே. அப்போ வேற யாராவது பேசுனாங்களா? தெரியலையே. அப்போ சாமிதான்.